ஹலோ எவ்ரிவன், ஐம் பார்த்திபன். வெல்கம் டு SAP வியூஸ். இன்றைக்கி டேட்டு 18/3/2025. இந்த வீடியோவை ஈவினிங் ஒரு 7:30க்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போது இன்றைக்கி மார்னிங் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதாவது கர்நாடகாவில் MBBS படிப்பதற்கு என்ன ஃபீஸ் அப்படின்னு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் தமிழ்நாட்டுக்கு இதே மாதிரி போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. தமிழ்நாடுனுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நம்ம ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிட்டோம். ஒரு 3 வீக்ஸுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோவை பார்க்காதவங்களும் திரும்பவும் ரிப்பீட்டட் வியூவர்ஸ் கேட்டதுக்காக இதை இன்னொரு டைம் போஸ்ட் பண்ணுறோம். பார்க்காதவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப உதவிகரமாக இருக்கும். பார்த்தவங்களுக்கு யாரெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிளில் பார்க்கலையோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இப்போ 2024-25 கவுன்சிலிங்கில் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ண MBBS அண்ட் BDSல ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது கடந்த கல்வியாண்டினுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான். ஒருவேளை 2025-26 கல்வியாண்டு, அதாவது நீங்கள் மே 4 4th May 2025 நீட் எக்ஸாம் எழுதுனதுக்கப்புறம் இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் ஏதாவது மாற்றங்கள் இருந்தால் அதை பற்றின அப்டேட் உடனடியாக நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம போடுற எல்லா வீடியோஸுக்கும் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் SAP வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அதாவது மார்ச் 2026 கவுன்சிலிங் ப்ராசஸினுடைய கடைசி நாள் செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு 2025 கவுன்சிலிங் தொடர்பாக 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்பட்டாலோ, கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்பட்டாலோ ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின முழு விவரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். டில் த அட்மிஷன் முடித்து நீங்கள் காலேஜில் போய் ஜாயின் பண்ணுற வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்பட்டாலும் 1 or 2 டவுட்ஸ் இருந்தாலும் அதையும் நம்ம த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணுறோம். ஓகே, இப்போது 2024 ஆண்டு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் இன்னமும் கரெக்டாக சொல்லப்போனால் 20/8/2024 ரிலீஸ் பண்ண ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான் இது. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மொத்தம் 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்குது. இந்த 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் நீங்கள் எந்த கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் ஜாயின் பண்ணாலும் 18,073 ரூபாய் மட்டுமே. ஒரு வருடத்திற்கான டியூஷன் ஃபீஸ் 18,073 ரூபாய் மட்டுமே. அதை தவிர்த்து நீங்கள் ESIC KK நகர் சென்னையில் சேர்ந்தாலோ, இல்லை செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டாவில் சேர்ந்தாலோ, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சேர்ந்தாலோ, NRI கோட்டாலையோ இல்லை NRI லேப்ஸ்லையோ சேர்ந்தீங்க அப்படின்னா அதில் ஃபீஸ் அப்படிங்கிறது வேரியேஷன் இருக்கும். இப்போ ஒவ்வொரு காலேஜுக்கும் எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத பார்த்துடலாம். PSG மெடிக்கல் காலேஜ் கோயம்புத்தூரில் கவர்மெண்ட் கோட்டாவில் சேர்ந்தீங்கன்னா 4,50,000 ருபீஸ். மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் அதே PSGயில் ஜாயின் பண்ணிங்கன்னா 13,50,000 ருபீஸ். NRI கோட்டாக்கு 24,50,000 ருபீஸ். NRI லேப்ஸுக்கு 21,50,000 ருபீஸ் பர் இயர். இது கவர்மெண்ட் ஃபீஸ் ஃபிக்ஸேஷன் கமிட்டி ஃபிக்ஸ் பண்ண ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். இது தவிர்த்து உங்களுக்கு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபீஸு, ஹாஸ்டல் ஃபீஸு, அதர் ஃபீஸஸ் எல்லாம் இருக்கும். அதை நீங்கள் காலேஜ் கவுண்டரில் கேட்டுக்குங்க. அடுத்தது ஸ்ரீ மூகாம்பிகையில் கவர்மெண்ட் கோட்டா 4,40,000 ரூபாய், மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 13,50,000 ரூபாய், NRI கோட்டாக்கு 24,50,000, NRI லேப்ஸருக்கு 21,50,000 ரூபாய். அப்போது இதுக்கும் அதே மாதிரி தான் இந்த ஃபீஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு நீங்கள் TN மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு நீங்கள் கட்ட வேண்டிய அமௌண்ட். இதை தவிர்த்து காலேஜில் என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத காலேஜில் கேட்டுக்கலாம். அதை பற்றின அப்டேட் எனக்கு கிடைச்சாலும் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். கற்பக விநாயகாவில் கவர்மெண்ட் கோட்டா ஃபீஸு 4,35,000 ருபீஸ், மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 13,50,000 ரூபாய், NRI கோட்டாக்கு 24,50,000 ரூபாய், NRI லேப்ஸு கோட்டாக்கு 21,50,000 ரூபாய். தாகூர் மெடிக்கல் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டா ஃபீஸ் 4,35,000, மேனேஜ்மெண்ட் கோட்டா 13,50,000, NRI கோட்டா 24,50,000, NRI லேப்ஸுக்கு 21,50,000. தனலட்சுமி சீனிவாசன் பெரம்பலூருக்கு கவர்மெண்ட் கோட்டா 4,50,000,
மேனேஜ்மெண்ட் கோட்டா 13,50,000, என்ஆர்ஐ கோட்டா 24,50,000, என்ஆர்ஐ லேப்ஸ் இருக்குது 21,50,000. வேலம்மாள் மதுரை கவர்மெண்ட் கோட்டா ஃபீஸ் 4,40,000, மேனேஜ்மெண்ட் கோட்டா 13,50,000, என்ஆர்ஐ கோட்டாக்கு 24,50,000, என்ஆர்ஐ லேப்ஸ் இருக்குது 21,50,000 ரூபாய். வேலம்மாள் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு அன்னபூர்ணா மெடிக்கல் காலேஜ் சேலம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டா ஃபீஸ் 4,35,000, மேனேஜ்மெண்ட் கோட்டா 13,50,000 ப்ளஸ் அதர் ஃபீஸஸ் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 24,50,000ங்கிறது என்ஆர்ஐ கோட்டாக்கான ஃபீஸு. என்ஆர்ஐ லேப்ஸ் இருக்குது 21,50,000. ஸ்ரீ முத்துக்குமரனில் பார்த்தீங்கன்னா 4,35,000 கவர்மெண்ட் கோட்டா ஃபீஸ், மேனேஜ்மெண்ட் கோட்டா 13,50,000, என்ஆர்ஐ கோட்டா 24,50,000, 21.5 lakhs வந்து என்ஆர்ஐ லேப்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திருச்சி எஸ்ஆர்எம் 4,50,000 கவர்மெண்ட் கோட்டாக்கு, 13.5 lakhs வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு, 24.5 lakhs என்ஆர்ஐ கோட்டாக்கு, 21.5 lakhs என்ஆர்ஐ லேப்ஸ் இருக்குது. கற்பகம் கோயம்புத்தூர் 4,40,000 ஃபார் கவர்மெண்ட் கோட்டா, 13.5 lakhs ஃபார் மேனேஜ்மெண்ட் கோட்டா, என்ஆர்ஐ லேப்ஸ் இருக்குது 24.5 lakhs, என்ஆர்ஐ லேப்ஸ் இருக்குது 21.5 lakhs. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தியில் வந்து உங்களுக்கு 4,50,000 கவர்மெண்ட் கோட்டா ஃபீஸு, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 13,50,000, என்ஆர்ஐக்கு 24,50,000, 21,50,000 வந்து உங்களுக்கு என்ஆர்ஐ லேப்ஸ் இருக்குது. கேஎம்சிஹெச் கோயம்புத்தூர் 4,35,000 கவர்மெண்ட் கோட்டா ப்ளஸ் அதர் பீசஸ், 13,50,000 மேனேஜ்மெண்ட் கோட்டா ப்ளஸ் டியூஷன் ஃபீஸு தவிர்த்து உங்களுக்கு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபீஸு, ஹாஸ்டல் ஃபீஸு, யூனிஃபார்மு, புக்ஸு, அதர் ஃபீஸஸ் எல்லாம் தனியாக வந்துடும். அடுத்தது 24.5 lakhs வந்து என்ஆர்ஐ கோட்டாக்கு, 21.5 lakhs வந்து என்ஆர்ஐ லேப்ஸ் இருக்குது. அருணை திருவண்ணாமலைக்கு 4,50,000, 13,50,000 வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு, 24,50,000 வந்து என்ஆர்ஐ கோட்டாக்கு, 21,50,000 அப்படிங்கிறது என்ஆர்ஐ லேப்ஸ் இருக்குது. இந்திரா மெடிக்கல் காலேஜில் 4,50,000 கவர்மெண்ட் கோட்டாக்கும், 13,50,000 ரூபாய் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு, 24,50,000 என்ஆர்ஐக்கும், 21,50,000 வந்து என்ஆர்ஐ லேப்ஸ் இருக்கும். சுவாமி விவேகானந்தாவுக்கு 4,50,000 கவர்மெண்ட் கோட்டா ஃபீஸு, 13,50,000 வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா ஃபீஸு, 24,50,000 என்ஆர்ஐ கோட்டாக்கும், 21,50,000 வந்து என்ஆர்ஐ லேப்ஸ் இருக்கும். பனிமலரில் பார்த்தீங்கன்னா 4,50,000 ரூபாய் கவர்மெண்ட் கோட்டாக்கு, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 13,50,000. பனிமலர் மெடிக்கல் காலேஜ் சென்னை 24,50,000 ரூபாய் என்ஆர்ஐக்கும், 21,50,000 என்ஆர்ஐ லேப்ஸ் இருக்கும். செயின்ட் பீட்டர்ஸ் கிருஷ்ணகிரிக்கு 4,50,000 கவர்மெண்ட் கோட்டாக்கும், மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 13,50,000, 24,50,000 என்ஆர்ஐக்கும், 21,50,000 என்ஆர்ஐ லேப்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாதா மெடிக்கல் காலேஜ் சென்னை 4,35,000 கவர்மெண்ட் கோட்டாக்கு, 13,50,000 மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு, 24,50,000 வந்து என்ஆர்ஐக்கும், 21,50,000 என்ஆர்ஐ லேப்ஸ் இருக்கும். நந்தா மெடிக்கல் காலேஜ் ஈரோடு இது பார்த்தீங்கன்னா 4,50,000 கவர்மெண்ட் கோட்டா, 13,50,000 மேனேஜ்மெண்ட் கோட்டா, 24,50,000 ரூபாய் என்ஆர்ஐ கோட்டாக்கும், 21,50,000 வந்து என்ஆர்ஐ லேப்ஸ் இருக்குது. அப்போது என்ஆர்ஐக்கும் என்ஆர்ஐ லேப்ஸுக்கும் ஒரே ஃபீஸ் தான், மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் ஒரே ஃபீஸ் தான். இப்போது இதில் வேரியேஷன் அப்படிங்கிறது கவர்மெண்ட் கோட்டாவில் மட்டும்தான். பிஎஸ்பி மெடிக்கல் காலேஜ் காஞ்சிபுரம் 4,50,000 கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட்டுக்கு 13.5, என்ஆர்ஐக்கு 24.5, என்ஆர்ஐ லேப்ஸ் இருக்குது 21.5. அன்னை காஞ்சிபுரம் 4,50,000 கவர்மெண்ட் கோட்டா, 13.5 மேனேஜ்மெண்ட் கோட்டா, 24.5 என்ஆர்ஐ கோட்டாக்கு, 21.5 என்ஆர்ஐ லேப்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐசி கேகே நகர் சென்னை, இங்கே உங்களுக்கு வந்து ஒரு ஆண்டுக்கு 1,00,000 ரூபாய் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். அது மட்டும் இல்லாமல் இங்கே சர்வீஸ் பாண்ட் இருக்குது. கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜில் உங்களுக்கு 56,330 ரூபாய் மட்டுமே இருக்கிறதுலையே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் குறைவாக இருக்கக்கூடிய ஒரு மேனேஜ்மெண்ட் சீட்டு அதாவது எடுக்கணும் அப்படின்னா அது கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜில் தான். ஆனால் அதனுடைய கட் ஆஃப் அப்படிங்கிறது ரொம்ப ஹையாக இருக்கும். அடுத்தது ப்ரைவேட் யூனிவர்சிட்டி வந்து உங்களுக்கு
4 ப்ரைவேட் யூனிவர்சிட்டி இருக்குது. இந்த 4 ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜில் 5,40,000 கவர்மெண்ட் கோட்டா ப்ளஸ் அதர் ஃபீஸஸ் அப்படிங்கிறது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபீஸு, ஹாஸ்டல் ஃபீஸு, புக் ஃபீஸு, அதுக்கப்புறம் யூனிஃபார்மு இதெல்லாம் தனியாக இருக்கும். அப்போ கவர்மெண்ட்டில் ஃபீஸ் ஃபிக்ஸேஷன் கமிட்டி ஃபிக்ஸ் பண்ண ஃபீஸுங்கிறது 5,40,000 மட்டுமே. மேனேஜ்மெண்ட் கோட்டா 16,20,000, என்ஆர்ஐ கோட்டாக்கு 29,40,000, என்ஆர்ஐ லேப்ஸ் இருக்குது 25,80,000. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டா 5,40,000, மேனேஜ்மெண்ட் கோட்டா 16,20,000, என்ஆர்ஐ கோட்டாக்கு 29,40,000, என்ஆர்ஐ லேப்ஸ் இருக்குது 25,80,000 ரூபாய். தனலட்சுமி சீனிவாசனில் பார்த்தீங்கன்னா 5,40 கவர்மெண்ட் கோட்டா, 16,20 மேனேஜ்மெண்ட் கோட்டா, 29,40 வந்து என்ஆர்ஐ கோட்டாவுக்கு, 25,80 வந்து என்ஆர்ஐ லேப்ஸ் இருக்கும். ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் அடுத்தது கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜ், இது லாஸ்ட் இயர் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. 5,40 கவர்மெண்ட் கோட்டாக்கும், 16,20 இதெல்லாமே நம்ம லேக்ஸில் சொல்லிகிட்ருக்குறோம். மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு 29.4 lakhs, என்ஆர்ஐ கோட்டாக்கும் 25.8 25,80,000 ரூபாய் வந்து என்ஆர்ஐ லேப்ஸ் இருக்கும். பிடிஎஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டாக்கு 2,50,000 ப்ளஸ் அதர் ஃபீஸஸ் வரும். மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 6 லட்சம், என்ஆர்ஐ கோட்டாக்கு 9 லட்சம் ரூபாய். ஓகேங்களா? ஸோ இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் ப்ளஸ் அதர் ஃபீஸஸ் எல்லாம் உங்களால் பேர் பண்ணிக்க முடியும் அப்படின்னா இதை நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது நீட் எக்ஸாம் முடித்து கவுன்சிலிங் அப்போது இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதை வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கில் கொடுக்கலாம். இதை பற்றி லேட்டராக நீங்கள் நீட் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு டீட்டெயில்டாக இன்னொரு வீடியோ போஸ்ட் பண்ணலாம். இப்போது நீட் 2025க்கு நம்ம கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் கொடுத்துட்ருக்குறோம். இது பார்த்திங்கன்னா பாஸ்ட் 4 இயர்ஸாக நம்ம வந்து இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் கொடுத்துட்ருக்குறோம். நம்ம SAPVS யூடியூப் சேனலில் கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் எடுத்துக்கிட்ட மாணவர்கள் வேரியஸ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் ஆல் ஓவர் தமிழ்நாடு அண்ட் இந்தியா, அது மட்டும் இல்லாமல் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜஸில் இருக்கிற கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ், அதே போல் மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ், டீம்டு யூனிவர்சிட்டி, இது மாதிரியான எல்லா இடங்கள்லையும் இப்போ ஃபஸ்ட் இயர்லேருந்து ஃபைனல் இயர் வரைக்கும் படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கும் கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதனை பற்றிய முழு விபரத்தையும் பெற்றுக்கொண்டு கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். 1 or 2 டவுட்ஸ் இருந்தாலோ ஆர் 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்பட்டாலோ ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான கைடன்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் பெற்றுக்கொள்ளலாம். மேலும் நீட் யூஜி 2025க்கு நம்ம வந்து ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ் அண்டு ஆஃப்லைன் டெஸ்ட் சீரீஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்குறோம். ஃப்ரம் 1 December 2024 நிறைய மாணவர்கள் இதில் ஜாயின் பண்ணி டெஸ்ட் எழுதிட்டுருக்குறாங்க. உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் வேணாலும் எழுதிக்கலாம், ஆஃப்லைன் டெஸ்ட் வேணாலும் எழுதிக்கலாம். 35 டெஸ்ட் அப்படிங்கிறது நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்னோம். இப்போ 38 டெஸ்ட்டு கிராஸ் பண்ணி போயிட்டுருக்குது. இன்னமும் 50 நாட்கள் உள்ளன. இந்த 50 நாட்களில் மேக்ஸிமம் எவ்வளோ டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ண முடியுமோ இது வந்து ஸ்டூடெண்ட்ஸினுடைய விருப்பத்தின் பேரில் நம்ம வந்து அப்லோட் பண்ணிடுவோம். உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது, அதாவது கூடுதல் நேரம் கிடைக்கும்போது நீங்கள் இந்த டெஸ்ட்டை எழுதிக்கலாம். ஆஃப்லைனில் டெஸ்ட் எழுதுகிறவங்களுக்கு கொஸ்டின் பேப்பர், ஆன்சர் கீ, சொல்யூஷன் இதெல்லாமே நம்ம சென்ட் பண்ணிடுவோம். OMR ஷீட்டும் சென்ட் பண்ணிடுவோம். ஆன்லைனில் நீங்கள் டெஸ்ட்டை சப்மிட் பண்ணோன்னே அவுட் ஆஃப் 720க்கு உங்களுக்கு எவ்வளோ ஸ்கோர் அப்படிங்கிறது இமிடியேட்டாக ஸ்கோர் கார்டு உங்களுக்கு வந்துடும். கரெக்டான கொஸ்டினுக்கு +4 மார்க், தவறான கொஸ்டினுக்கு -1, அன்அட்டெம்ப்டட் கொஸ்டினுக்கு 0 மார்க்ஸ் கால்குலேட் பண்ணி வந்துடும். இதுக்கான சார்ஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,000 rupees. தேவைப்படுறவங்க உங்களுடைய கூடுதல் நேரத்தை இந்த மாதிரி டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி உங்களுடைய ஸ்கோரையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா நீங்கள் டே ஸ்காலராக ஒரு கோச்சிங் சென்டரில் படிச்சுக்கிட்டு இருந்தாலோ இல்லை ரூம் எடுத்து படிச்சுட்டு இருந்தாலோ வீட்டிலிருந்து டே ஸ்காலராக போயிட்டு இருந்தாலோ செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்கிறவங்களாக இருந்தாலும் உங்களுடைய எக்ஸ்ட்ரா டைமில் நீங்கள் வந்து உங்களுடைய ஓன் ஷெட்யூல் ஆகட்டும் இல்லை கோச்சிங் சென்டருடைய ஷெட்யூல் ஆகட்டும் டிஸ்டர்ப் ஆகாமல் நம்ம வைக்கிற டெஸ்ட்டை நீங்கள் எழுதி கொள்ளலாம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதனை பற்றிய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், see you. Have a nice day.